வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய மணி நேரங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான சாரலோ அல்லது லேசான தூறலோ தென்படலாம். மேலும் இன்று மாலை நேரங்களில் இலங்கையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தெற்கு பகுதி மட்டுமே பெரும்பாலும் தம்பளைக்கு தெற்கு பகுதி, கண்டி, ரத்னபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, கோட்டை, ஹம்மந்தோட்டை இந்த பகுதிகளில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, புத்தளம், சிலாபம், தலைமன்னார், கொழும்பு, நீர்கொழும்பு, கோட்டை, ஹம்மந்தோட்டை, ஹாலி, பதுளை, ரத்னபுரி, கண்டி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களிலும் சற்று கூடுதலான பரப்பில் நாளை ஆகஸ்ட் 29ஆம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் பெரும்பாலான நாட்கள் மேற்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 30, 31 தேதிகளில் மாலை நேரங்களில் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலாகவும், திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அமைய இருக்கிறது. அதுவும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிகோணமலை தெற்கு பகுதியும் கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் கூடுதலான பரப்பில் தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியிலும் சற்று கூடுதலான பரப்பில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகிற நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் புத்தளம், தலைமன்னார், மேலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை வங்கக்கடலில் அந்தமான் மேற்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் காற்றின் வேகம் வங்கக்கடலில், மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க நாளையிலிருந்து சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்தியாவில் ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து செயலிழந்தாலும் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் 5ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடல், மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் மேற்கு மாகாணங்கள், மேலும் யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.